வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அதிக சத்து நிறைந்த வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய பலாமுசை தோல் சீவுறதுக்கு இனி கஷ்டப்பட வேண்டாம். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக கட் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். சின்ன பலாமுசாக இருந்தால் அந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பலாமுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டுடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சி. கேஸ் அடங்கினதும் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போது எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இப்போது நல்லா தோலை சீவிக்கலாம். தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தோலை சீவுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு சீவுறதுனால சுத்தமாக பாலெல்லாம் கையில் பிடிக்காது. மற்ற காய்கறிகள் வெட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சீவிட்டு இப்போ நாளாக கட் பண்ணி உள்ளே உள்ள தண்டு பகுதியை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்ளே உள்ள தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சதைப்பகுதியை நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சிட்டு கோலா உருண்டை மாதிரி வேணுனாலும் செய்யலாம். நான் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பதத்தில் நல்லா கலந்துக்கலாம். இந்தளவு பதத்தில் கலந்தால் போதும். இப்போது ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பலாமூஸ் பீஸ்களை இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பலாமூஸ் பீஸ்களை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா முருகலை செவக்க விட்டு நல்லா எடுத்துக்கலாம். சிக்கன் 65 தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.